வெல்கம் டு மை சேனல் இன்ஃபோ மிசில். நாம் இந்த வீடியோவில் நட்பின் கதவை திறக்கும் மந்திர சொல்லான ஹலோ என்ற வார்த்தை எப்படி நம்மளோட பழக்கத்தில் வந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மிகவும் சாதாரணமான அதே சமயம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திர சொல் தான் ஹலோ என்ற வார்த்தை. தெரிந்தவர் தெரியாதவர் என எல்லோரையும் நம்முடைய நினைத்துக்கொள்ள உதவும் சொல் தான் ஹலோ. நாம் முதலில் சந்திப்பவரை சிரித்த முகத்துடன் ஹலோ சொல்லி அழைக்கும் பொழுது நட்பு உதயமாகிறது. பொதுவாக அலுவலகத்தில் மற்றவர்களை நம்மிடம் இணைக்கும் சொல் ஹலோ என்ற வார்த்தை. ஹலோ என்ற சொல் நல்ல நண்பர்கள் தருவதுடன் சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணையும் தருகிறது. ஹலோ என்ற சொல் மற்றவர்களை நம்மிடம் ஈர்ப்பதற்கு பயன்படுத்தும் சொல் என்கிறது ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி. தொலைபேசியை கையில் எடுத்தவுடன் முதலில் சொல்ல வேண்டிய சொல் ஹலோ என்று இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் அளித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். 1827ஆம் வருடம் இந்த சொல் முதலில் பழக்கத்தில் வந்தது. உலக ஹலோ தினம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 24ஆம் தேதி உலகெங்கும் அனுசரிக்கப்படுகிறது. உலக ஹலோ தினம் எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா, இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட போரின் காரணமாக ஆரம்பித்தாங்க. சிரியா, எகிப்து மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை தாக்க திட்டமிடுவதாக அறிந்த இஸ்ரேல் அந்த 3 நாடுகளின் இராணுவ தலைவர்கள் முடித்து 1967ஆம் வருடம் அதிரடி தாக்குதல் நடத்தி இந்த நாடுகளின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றியது. இந்த பகுதிகளை திரும்ப பெறுவதற்காக அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து 1973ஆம் வருடம் யாம் கிப்பூர் என்ற யூதர்கள் பண்டிகை தினத்தன்று இஸ்ரேலை தாக்கின. ஆகவே இந்த போருக்கு யாம் கிப்பூர் போர் என்று பெயர் ஏற்பட்டது. இந்த போரில் ஆயிரக்கணக்கான வீரர்களும் பொதுமக்களும் உயிரிழந்தனர். இந்த சமயத்தில் அரிசோனா மாநில பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு படித்துக் கொண்டிருந்த ஃப்ரியன் மற்றும் மைக்கேல் என்ற இரு சகோதரர்கள் உலக ஹலோ டே என்ற தத்துவத்தை முன்வைத்தார்கள். இது உலகின் அமைதி மற்றும் நல்லறிவை பாதுகாக்க மற்றும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்க உதவும் என்பது அவர்கள் நம்பிக்கை. அவர்கள் உலகத் தலைவர்களுக்கு 7 மொழியில் 1360 கடிதங்கள் அனுப்பி இதன் தேவையை வலியுறுத்தினார்கள். இதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் மற்றும் நோபல் பரிசு பெற்றவர்களின் பேராதரவு கிடைத்தது. 1973ஆம் வருடம் முதல் இந்த நாள் உலக ஹலோ டேவாக 180 நாடுகளில் அனுசரிக்கப்படுகிறது. இப்போது இந்த தினத்தை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நாளில் மக்கள் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஹலோ சொல்லி பேச ஆரம்பிக்க வேண்டும். இந்த நாளில் நாம் இதுவரை பேசுகிறாத புதியவர்கள் 10 பேரையாவது சந்தித்து ஹலோ சொல்ல வேண்டும். நம்முடைய தாய்மொழி தவிர மற்ற மொழியில் ஹலோ என்று அமைக்கும் வார்த்தைக்கு ஈடான வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்பு விட்டு போன நண்பர்களிடம் பேசி நட்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். உறவு மற்றும் நண்பர்களிடம் சில காரணங்களால் நம்முடைய உறவு சீர்குலைந்து இருக்கலாம். அவர்களிடம் பேசி உறவை சீர் செய்ய முயற்சிக்க வேண்டும். This video is sponsored by BuyMode E-Commerce Private Limited. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலமாக ஆர்டர் செய்தால் பொருட்கள் உங்கள் வீட்டை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.